அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். தேர்ஸ்டே செம்மையாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க ஏரி ஃபுல்லாகவே தண்ணி திறந்து வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள் ஊர் சைடெல்லாம் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டை டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. அதோட ஒரு சின்ன வேலையாக வெளியே வந்திருந்தோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது எப்பவுமே வாங்குற கடையில் காளானும் மசாலா பொரி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப நாளாகவே அப்சனாவும் தர்மிதாவை கேட்டிருந்தேன். கப் கேக்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். டீட்டெயில் ரெசிபிஸ் வேணும்னா சொல்லுங்கள், லாங் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். கேக் செய்கிறதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருந்தேன் அண்ட் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துருந்தேன் அண்ட் இது கூடயே ஒரு 1/2 கப் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துருந்தேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் மைதா மாவு சேர்த்ததுனால ஒரு கப் ப்ரௌன் சுகர், ஒரு கப் மில்க் சேர்த்துட்டு லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக பேட்டர் ரெடி ஆகிடும். அப்புறமா டிஸ்போசபிள் கப்பில் பேட்டரை போர் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸ்க்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா மட்டும் கட் பண்ணி சேர்த்துருந்தேன். 170 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு செட் பண்ணி வச்சாச்சு. ஃபைனலாக சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. மேலே ஹெர்ஷீஸ் சிரப் மட்டும் ஊற்றிட்டு எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு.